யாருக்கு வந்து அவேர்னஸ் செட்டிங் 0வா இருக்கோ, அவன் வந்து முழுமையாக இந்த உடல் தான் நான் அப்படின்னு முழுமையா நம்புவானா. ஸோ இந்த உடலுக்கு என்ன நடந்தாலுமே அவனுடைய ஆன்மாக்கு நடந்துச்சு அப்படின்னு தான் நினைப்பான். ஸோ இந்த உடல் தான் வந்து அம் எல்லாமே இருக்கு அப்படின்ற மாரி அவனுக்கு வந்து ஆன்மாக்கும், உடலுக்கும் வந்து வித்தியாசம் தெரியாது. அதேபோல 100% இருந்துச்சு அப்படின்னா தான் வந்து முழு ஆன்ம நிலை. அதாவது தான் முழுவதுமாக ஆன்ம நிலையில இருக்காரு. அதாவது ஆன்மா என்ன பண்ணுது? அந்த காட்சிகள் எல்லாம் ஜஸ்ட்டு சாட்சியா பார்த்துக்கிட்டு இருக்கு இல்லையா? அந்த சாட்சியா மாறிடுவான். அப்ப வந்து நீ பிஸ்கட் சாப்பிட்டாலும் ஒரே ஃபீலிங் தான் வரும். உனக்கு அடிபட்டாலும் ஒரே ஃபீலிங் தான் வரும். அதாவது எந்த ஒரு மாற்றமும் அதுக்கு இருக்காது. அதனால அந்த அவேர்னஸ் செட்டிங் வந்து அந்த மோஸ்ட்லி 50க்கு மேல அ 50க்கு மேல 100க்குள்ள ஏதாவது ஒரு ரேஞ்ச்ல இருந்தா, அந்த அவேர்னஸ் செட்டிங்க்கு ஏத்த மாதிரி அதனுடைய அனுபவங்கள் மாறும். இப்போ ஒரு 50 இருக்கு வச்சுக்கோங்களேன். 50, 50 அவனுக்கு வந்து இந்த சரீரம் தான் நான் அப்படின்ற எண்ணமும் இருக்கும். அப்புறம் ஆன்ம நிலை அப்படின்ற புரிதலும் இருக்கும். 2மே இருக்கும். ஸோ ஒரு 60 தாண்டிச்சுன்னா, இந்த இந்த சரீரத்தோடைய அ அ அதனுடைய கஷ்ட நஷ்டங்கள கொஞ்சம் தள்ளி நின்னு பார்ப்பான். ஒரு 70, 90 அப்படி போயிடுச்சுன்னா, இன்னும் கொஞ்சம் தள்ளி நின்னு ஒரு ஆன்மீகமான ஒரு குரு அந்த நிலையில இருப்பாங்க.